சார் என்ன சார் உங்களை பார்த்து ஒரு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போலான்னு வந்தேன் சார். கேளுங்க எல்லாம் கேக்குறாங்க சார். சஞ்சு சாம்சன் நம்ம பையன் சார், ஏன் பையன் சார். வச்சுக்கோங்க, அவனை போய் 5வது இடத்துல ஏன் சார்? இது பாஸ் இவர்தான் தெரியும், கில்லு தெரியும்ல. தெரியும், அவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டார்ல சார். நீங்க பிசிசிஐ தான், உங்களோட ஆட்டிடியூட் வேணாம், கொஞ்சம் குறைச்சுக்கிறா சொல்லுங்க. அதான் ஃபர்ஸ்ட் கில்லு வந்துட்டாரு. சரி, அந்த பிளேஸ்ல எதுவும் பண்ண முடியாது. கில்ல போய் இறங்கடா 5-6 இறங்கடான்னு சொல்ல முடியாது. அதுவும் போக நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அவர் எங்க விட்டாலும் அடிப்பாரு. சரி, ஒன்றவனாச்சும் கொடுக்கலாம்ல. ஒன்றவன் திலகர்மா இருக்காருல்ல, அப்படின்றீங்களா? அதனாலதான் ஃபிஃப்த்ல இறக்கிட்டு ஃபினிஷ் பண்ணி விடுறான்னு கொடுத்தோம். அவனை பினிஷ் பண்றது ரைட்டு, ஆனா அவனுக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா சார். அவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு சார், நான் சொல்றேன் நம்புங்களேன். அவர் ஃபினிஷர் தான், ஃபினிஷ் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க சார். நீங்க இவ்வளவு சொல்லி சமாளிக்கலே தெரிஞ்சிருச்சு. பினிஷ் பண்ணிடுவோன்னு சொல்றீங்களா? ஸ்டே செய்யற ஊரே அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அவனை உள்ள கொண்டு வரணும். எவனை கை வைக்கலான்னு யோசிக்கிறீங்க. எவனை கை வச்சாலும் அடிப்பாங்க. அதனால எங்கால அடிக்கிறீங்க சஞ்சு சாம்சனை. அப்படிலாம் இல்லப்பா. வீரடி திருப்பி நான் பிசிசிஐ சேர்மனா வர்றேன். சஞ்சு அதை பவுலருக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கப்பா.